ரம்ஜானுக்கு இன்னும் 2 நாள் தாங்க இருக்கு. அதுக்குள்ளேயும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குடும்பமே, இஸ்லாமிய குடும்பம், காருக்குள்ள தீ வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் யோசிக்க வைக்கிறதுன்னு பார்த்தீங்களா? நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கடன் பிரச்சனைனால மருந்து குடிச்சு இறந்துட்டாங்க, கடன் பிரச்சனைனால தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படின்ட்டு நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் இதுவும் ஒன்றுங்க. இவங்க இஸ்லாமிய குடும்பம் இறக்கிறதுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு போய் அங்கே தொழுதுட்டு வெளியில் வரும்போது யாசகம் கேட்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் துணிமணி எடுத்து கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களால முடிஞ்ச உதவியும் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி கடன் கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் இந்த வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய மைதானம், அந்த மைதானத்தில் காரை விட்டுட்டு பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணி நெருப்பு கொளுத்தி போட்டு 4 பேரும் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. டிரைவர் சீட்டில் அப்பா உட்காந்துருக்காரு, பின்னாடி 2 குழந்தைங்களும் அம்மாவை கட்டி இறுக்கி அணைச்சி பயத்தில் உட்காந்து கருகி போய் எலும்பு கூடு கூட கிடைக்கலங்க. வாலில் அள்ளி எடுத்துட்டு போயிருக்காங்க. என்னங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு நினச்சி முடிவு எடுத்திருப்பாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த நியூஸ் நான் படிக்கும் போது. கீழே அவங்க ஃபோட்டோவும் போடுறேன் பாருங்க.